இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அந்த உணவு குழாய், வயிறு, சிறுகுடல் இதுல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காமனான நோயின்னு பார்த்தோம்னா பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க. இந்த பெப்டிக் அல்சர் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதல் வகை கேஸ்ட்ரிக் அல்சர், இன்னொன்று வந்து டியோடினல் அல்சர். அந்த கேஸ்ட்ரிக் அல்சருங்கிறது வயிற்றுக்குள்ள உண்டாகக்கூடிய புண். டியோடினல் அல்சருங்கிறது சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைனோட முதல் பகுதி டியோடினம், அதுல உண்டாகக்கூடிய புண் பேரு டியோடினல் அல்சர். இந்த பெப்டிக் அல்சர் வயிற்றுப்புண், சிறுகுடல் புண், இது ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்டேஜ் என்னன்னா நெஞ்சு எரிச்சல் வரும். நெஞ்சு எரிச்சல்னா இந்த உணவு குழாய், இந்த மார்புக்கு நடு மையத்தில் இருக்கிற பகுதியில் உணவு குழாய் இருக்கு, அதுல வந்து எரிச்சல் மாதிரி வரும். அடுத்த அறிகுறி வந்து ஏப்பம் அடிக்கடி வருது, கொஞ்சம் சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே இந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு இருக்குன்னா சாப்பிட்ட உடனே வலி வந்துடும். அப்புறம் அந்த வயிற்றுலேருந்து ஃபுட்டு கிராஸ் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு போய் அந்த முதல் பகுதியில் சொன்னேன் டியோடினல் அல்சர்னு, குடல் புண் அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி வரும். அந்த மாதிரி வலி இருந்தாலும் டியோடினல் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது மலம். மலம்ல வந்து கருப்பா மலம் போச்சுன்னா அந்த பெப்டிக் அல்சர்ல இரத்த கசிவு ஏற்படுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து முக்கியமான அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுனாலே பெப்டிக் அல்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் காரணம் ஹெச் பைலோரைன்னு ஒரு பாக்டீரியா, அதுதான் மெயின் காரணம். அது வராமல் இருக்கணும்னா நம்ம கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடணும். அப்புறம் தண்ணி, சுகாதாரமான தண்ணி, குடித நீர் குடிக்கணும். அப்போ அந்த ஹெச் பைலோரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெச் பைலோரை இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். அடுத்த காரணம் வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வலி மாத்திரைகள். யூஸ்வலாக வந்து அலோபதி டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வலி மாத்திரை எழுதி கொடுக்கும் போதே, ப்ரிஸ்கிரைப் பண்ணும் போதே அந்த வயிறு புண் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேண்டோசிட் அந்த மாதிரி ஆசிடிட்டி உண்டாகாமல் இருக்கிறதுக்கான மருந்துகளும் கூடவே ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் மக்களாக போய் ஃபார்மசியில் போய் அந்த பெயின் கில்லர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களாவே தலைவலி, முட்டி வலிக்கு அவங்களாவே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா வயிறு புண்ணில் கொண்டு போய் விட்டுரும். அடுத்த காரணம் வந்து மன இறுக்கம், ஆங்ஸைட்டி, கவலை. இதுதான் மெயின் ரீசன், மூணாவது மெயின் ரீசன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அட்ரினலின் ஒரு ஹார்மோன் இருக்கு, இந்த கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்ட் இருக்கு. அந்த ஹார்மோன் வந்து அட்ரினலின் ஒரு ஹார்மோனை சுரக்கும், அட்ரினல் கிளாண்டு. அது என்னன்னா உடல்ல ஒரு பதட்டம் உண்டாக்கும். பதட்டம் உண்டாக்குற போது அந்த ஹார்ட்ல இருக்கிற பல்ஸ் ரேட் அதிகமாகும். அப்புறம் அந்த அசிடிட்டி, ஹெச்சிஎல் சுரக்கிறது, வயிற்றில் இருக்கிற ஹெச்சிஎல் சுரக்கிறது வந்து அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அல்சரில் கொண்டு போய் விட்டுரும். இது மூணாவது காரணம். நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா மது பழக்கம். தினமும் மது அருந்திட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெப்டிக் அல்சரில் கொண்டு போய் விட்டுரும். அஞ்சாவது காரணம், கடைசி காரணம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் விட்டாதான் அல்சர் குணமாகும். ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த அல்சருக்கு நிரந்தரமாக தீர்வே கிடையாது. இந்த 5 காரணம் தான். அப்புறம் இதில் உணவு பழக்கம்னு பார்த்துட்டோம்னா, காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டு 4 நேரமாக பிரித்து சாப்பிட்டுக்கணும். ரொம்ப சூடாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வயிற்றில் போய் கேஸ் உண்டாகக்கூடிய ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டியது கிரேப்ஸ், லைம், ஆரஞ்சு, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது அசிடிட்டி அதிகமாக்கிடும். அப்புறம் இது வயிறு புண்ணு குணமாகணும்னா தேன் குடிச்சிக்கலாம். ஆனால் சுகர் இருக்கிறவங்க தேன் குடிக்க முடியாது, அவங்க வந்து சுக்குட்டி கீரை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மோர் வந்து நிறைய குடிச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மோர் குடிக்கிறோமோ வயிறு புண்ணு சீக்கிரமாக ஆறிட்டே இருக்கும். இது உணவு பழக்க வளத்துக்கு கூடவே நம்ம வந்து வாக்கிங் ஆட் பண்ணிக்கணும். வாக்கிங் ஆட் பண்ணோம்னா நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாயிரும். அப்போ ஸ்ட்ரெஸ்னால உண்டாகக்கூடிய அல்சர்ஸும் சரியாயிரும். இது போக ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மருத்துவ முறை, ஹோமியோபதி சிஸ்டம், இதில் வந்து நல்ல அருமையான நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, அர்ஜென்டம் நைட்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்கு. அப்புறம் கேலி பைக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. அப்புறம் ரொபீனியான்னு ஒரு மருந்து இருக்கு. அப்புறம் நேட்ரம் ஃபாஸ், அருமையான மருந்து. அப்புறம் சிம்ஃபைட்டம், அந்த வயிற்று அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்து வந்து சிம்ஃபைட்டம், அது ஒரு வேர்லேருந்து எடுக்கிறது. அப்புறம் கோலோசின்த்து, நக்ஸோமிக்கா, அந்த கோமட்டல், இது எல்லாத்துக்குமே நிரந்தரமாக தீர்வு கிடைச்சிரும். கூடவே லைஃப் ஸ்டைலும் மாற்றிக்கணும். இது வந்து பெப்டிக் அல்சர். இது போக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் ஹோமியோபதியில் அருமையான மருந்துகள் இருக்கு. பிசிஓடின்னு சொல்லுவாங்க, காமன் ப்ராப்ளம். இந்த டீனேஜர்ஸ்க்கு வர்றது, 18 வயசுலேருந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பிசிஓடி இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வராது, மாதவிடாய் ரெகுலராக வராது. அதுக்கும் ஹோமியோபதியில் அருமையான மருந்து இருக்கு.
அப்புறம் அந்த ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்படும். அந்த கட்டிகளுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சு சுருங்கி அந்த ஸ்கேன், பிஃபோர் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அதில் அந்த கட்டியே இருக்காது, மறைஞ்சு போயிருக்கும். ஓவேரியன் சிஸ்ட்டு, ஓவேரியன் டியூமர்ஸு, இது எல்லாமே ஃபீமேலுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள். அது எல்லாத்துக்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வு வந்து ஹோமியோபதியில் இருக்குது. தேங்க்யூ.